ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும், வெற்றி அடையும், நினைத்தது நடக்கும். அந்த 2 நிமிஷ விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையாக கேளுங்க. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் அதிசயமாக இருக்கும், ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படும். நம்ம இதை கரெக்டாக டைமிங் பார்த்து செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதைத்தான் முகூர்த்தம் அப்படி சொல்கிறோம். முகூர்த்தம்னா என்னென்னா நேரங்காலம், நட்சத்திரம், திதி, கரண, யோகம் இதெல்லாம் சேர்ந்து வரதான் முகூர்த்தம். அது மாதிரி சில முகூர்த்த வேலையில் சில காரியங்களை பண்ணோம்னா அது நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், தொட்ட காரியத்தை தொடங்க வைக்கும். இப்போ ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. ரிஷபராசி அப்படின்னாலே என்ன, பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க, குடும்பத்தில் பழக்க வழக்கமாக இருப்பாங்க, காசு பணம் முன்ன பண்ண இருந்தாலுமே பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க, நல்ல ஒரு இயல்பாக இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பழகுவாங்க, சரியா, கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருப்பாங்க, ட்ரெஸ் கூட நல்லா போட்டுக்குருவாங்க. ரைட்டு. ரிஷபராசியை பற்றி அந்த குணாதிசயங்கள் வர்ணனைகள்லாம் இன்னொரு வீடியோவில் வச்சுக்கிடுவோம். இப்போ நேரம் நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். 2 நிமிஷத்தில் எப்படி சார் காரியம் நடக்கும்? 2 நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச காரியத்தை முடிக்கலாம். இந்த வீடியோவுக்கு தம்மையில் இப்படி தான் போடுவேன். 2 நிமிடத்தில் நினைத்தது நடக்கும். சரியா? இது மேஜிக் அல்ல. சரியா? அப்படி தான் போடுவேன். இது மேஜிக் அல்ல, உண்மை. ரிஷபராசி நேயர்களுக்கு இது நல்லபடியாக இருக்கும். சரியா? ரிஷபராசி நேயர்கள் இதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா 100% நல்லது நடக்கும். அப்படி தான் நான் தம்மையில் டைட்டில் போடுவேன். ரைட்டு. எப்படி சார் அது அமையும்? அது ஒன்று இருக்குல்ல, யாருக்கு அமையும், எந்த ரூபத்தில் அமையும்? இப்போ நீங்கள் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 12 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது சாத்தியப்படும். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா உத்தியோகம் பார்ப்பீங்க, திருமணமாகி வீட்டில் இருப்பீங்க, இல்லைனா தொழில் பண்ணுவீங்க, வியாபாரம் பண்ணுவீங்க. சில பேர் எல்லாத்தையும் முடிச்சு ரிட்டையர்டாகி வீட்டில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சில காரியங்கள் முடியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ரிஷபராசியில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. சரியா? ஐடி கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் மேலதிகாரியாக இருக்கும் உங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது. சரியா? நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆனால் மேலதிகாரியாக இருக்கும் உங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது. அவர் உங்கள்கிட்ட பாராமுகமாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் நல்ல இணக்கமாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு சில காரியங்களை பண்ணணும். சரியா? அதுபோல் கணவன் மனைவி கிட்ட சில பிரச்சனை இருக்குது. மனைவி நல்லா இருக்குது, விழுந்து கவனிக்க இருந்தும் கணவன் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இது ஒரு பிரச்சனை. தொழில் நல்லா பண்ணுறேன் சார், ஆனால் தொழிலுக்கு வாடிக்கையாளர் வர மாட்டேங்கிறாங்க. பக்கத்து கடைக்கு நல்லா கூட்டம் போது என் கடைக்கு கூட்டம் வர மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன செய்ய? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது, ஈர்க்கிறது, பிறர் தன்மால் அன்பால் வர்றதுக்கு சில காரியங்கள் இருக்குது. அதை நம்ம செய்ய போகிறோம். அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது மற்றவங்க மனசில் இடம் பிடிக்கிறது, நம்மளை வெறுத்தவர்கள், நம்மளை ஒதுக்கி தள்ளினவர்கள் நம்மளை திரும்பி பார்க்கணும். இதுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம வரவழைக்கணும். அதுக்கு சில ஜபம் பண்ணணும், சில தியானம் பண்ணணும், அந்நேரம் சில விஷயங்களை சொல்லணும். சரியா? அந்த சில விஷயங்களை நினச்சி பார்த்துட்டு சில விஷயத்தை நம்ம கலந்தோம்னா அது நம்ம சக்ஸஸாக முடியும். இது நடைமுறைக்கு சாத்தியப்படும். சரியா? நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வர பரபரமே. நம்ம எந்த அளவுக்கு நெஞ்சம் என்னும் கோயிலை திறந்து சில காரியங்கள் நினைக்கிறோமோ எல்லாமே மனக்கண்ணுக்கு முன்னாடி வரும், நிஜ வாழ்க்கையில் நடக்கும். சரியா? கனவுகள்லாம் மெய்ப்படும். உண்மைதான். சரியா? பட் அந்த அளவுக்கு நம்ம சிரத்தை எடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அது என்ன பயிற்சி, அதை பற்றி தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நினைத்த காரியம் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, நம்மக்கிட்ட முடியாதவர்களால் நடக்கும். சரியா? நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு அடையணும், நேர்வழியில் நேர்மையான முறையில் அன்பு அடையணும். அவருக்கும் நமக்கும் ஒரு சட்ட ரீதியான ஒரு உறவு இருக்குது, பிரிக்க முடியாத உறவு இருக்குது, அஃபிஷியலான உறவு இருக்குது. அந்நிய அஃபிஷியல் உறவுக்கு இது சாத்தியப்படாது. அந்நிய அஃபிஷியல் உறவு இது கெடுத்துரும். அதாவது எப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதை நம்ம நல்ல காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், கெட்ட காரியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? பிறருக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு நினச்சி யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணணும்னா அது நல்ல விதமாக முடியும். அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, விதை விதைத்தவன் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதனால் நீங்கள் திணை மட்டும்தான் விதைக்கணும். அதனால் நல்ல காரியத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எப்படி சார் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் மேலதிகாரி இல்லைன்னா உங்கள் பாஸ் இவங்ககிட்ட ஒரு கருணை பறக்கணும். அவங்களுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேலே படணும், உங்கள் மேலே கருணையாக இருக்கணும், உங்கள்கிட்ட ஆசபாசமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா வேலை பார்க்கணும். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா வேலை பார்க்குறீங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது சார், போனஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படும். வேலை வெட்டி பார்க்காம சும்மா சுற்றிட்டு இருக்கிறவங்க, எதுவுமே முயற்சி செய்யாதவங்களுக்கு இது சாத்தியப்படாது. அதாவது எப்படின்னா, முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அந்தந்த வேலையில் அலோகேஷனில் கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கிறவங்க, செயல்பாடில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படும். மற்றவங்களுக்குலாம் இது சாத்தியப்படாது. சரியா? அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சும்மா நான் வீட்டில் சோம்பேறியாக இருப்பேன், இதை எடுத்து செய்வேன், எனக்கு இது சாத்தியப்படலைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை கேட்க வேண்டாம். காரியம் செய்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, நல்லா செய்கிறேன் சார், பட் எனக்கு ரிகக்னிஷன் கிடைக்கல, நல்லா செய்கிறேன் சார், எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படும். சரியா?
உழுதுறவனுக்கு தான் விதை விதைக்க முடியும். உழுதா தான் விதை விதைக்க முடியும். உழுகாமல் விதை விதைக்க முடியாது. வெறும் நிலத்தில் விதை விளைக்க முடியாது. வெறும் நிலத்தில் விதை விளைச்சேன்னா அது விவசாயம் ஆகாது, முளை தள்ளாது. அது மாதிரி உழுதுறவனுக்கு தான் இங்கே விதை விதைக்க முடியும். விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ ரிஷபராசிக்கு வந்து நல்லது செய்கிற கிரகங்கள் 3 கிரகங்கள். புதன், சூரியன், சனி பகவான். புதன் 2-5 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாபதி, பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறவர். சூரியன் சுகத்தை கொடுக்குறவர், ஒரு நல்ல நட்பை கொடுக்குறவர், ஒரு இணக்கத்தை கொடுக்குறவர். சனி பகவான் தர்ம கர்மாதிபதி, யோகத்தையும் பேரையும் புகழத்தையும் அந்தஸ்தையும் செய்கிற காரியத்தில் ஒரு நன்மையும் கொடுப்பார். இந்த 3 கிரகங்கள் தான் வந்து ரிஷபராசிக்கு எப்போயுமே நல்லது செய்யும். மற்ற கிரகங்கள் வந்து கூட குறைய செய்யும். அது எப்படின்னா, ஒன்று செஞ்சுட்டு ஒன்று எதிர்பார்க்கும். இப்போ செவ்வாய் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 7 12 கூடியவர். இன்டகிரேஷன் கணவன் மணி உறவுக்கு வருவார். அதே நேரத்தில் விரயத்தை கொடுப்பார், செலவாக கொடுப்பார், அலக்களிப்பார். மற்ற கிரகங்களும் அதுக்கு உட்பட்டு தான். குரு வந்து நல்லது செய்ய மாட்டார் ரிஷபராசிக்கு. சரியா? அட்டமாதிபதியாக வருவார், லாபாதிபதியாக வருவார். சில நேரம் கொடுப்பார், சில நேரம் கெடுப்பார். ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்போயுமே நல்லது செய்கிற கிரகங்கள் புதன், சூரியன், சனி பகவான். இவங்களை வச்சு தான் சில காரியங்களை பண்ண போகிறோம். இது வந்து ராசிக்கு தான், லக்கணத்துக்கு இல்லை. நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு தசாபத்தி நடக்கும். செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இப்படி நடக்கும். ஆனால் ராசி தான் ரொம்ப முக்கியம். ராசி தான் மனமுடல். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க, அப்போ உங்கள் ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். ராசி தான் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ராசி தான் வந்து வெளி உலகத்தில் உங்களை அடையாளப்படுத்துது, உங்களை தெரியப்படுத்துது, மற்றவங்க கூட இணங்க வைக்குது. லக்கணங்கிறது தனிப்பட்ட அமைப்பு. இன்னாருக்கு இன்னாரை பிறக்கிறீங்க, இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கிறீங்க, இன்னாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இத்தனை குழந்தை பெற்றுக்கிறீங்க, அந்த குடும்ப சூழ்நிலை இருக்கிறீங்க. இதுதான் லக்கணம், தசாபத்தி அமைப்பு. ஆனால் ராசிங்கிறது அப்படி இல்லை. வெளி வட்டாரத்தில் போகிறீங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, அங்கே நல்ல ஒரு சம்பவம் நடக்கு அப்படின்னா அங்கே ராசி ஒர்க் அவுட் ஆகுது. பஸ் ஸ்டாப்பில் ஏறி பஸ்ஸுக்குள்ளே போகிறீங்க, நல்லபடியாக போய் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இறங்குறீங்கன்னா ராசி வேலை செய்யுது. அன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒரு மீட்டிங் நடக்கு, உங்கள் பாஸ் வந்து நல்லபடியாக பேசி உங்களை பாராட்டினார்னா உங்களுக்கு ராசி வேலை நடக்குது. இதெல்லாம் ராசியின் அடிப்படையில் தான் நடக்கும். சரியா? அதனால தான் ராசி ரொம்ப முக்கியம். சந்திரன் என்ற ராசிக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. சந்திரனுக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்கிறது யாருன்னா சந்திரனும் சுக்கிரனும் தான். இங்கே நான் ஏன் சுக்கிரன் எடுக்கலை அப்படின்னா, சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 6 கூடியவனாக வருவான். ரணருண ரோகஸ்தானாபதியாக வருவார். கடன் நோய் எதிரிக்கு வருவார். அவர் ராசிநாதனாக இருந்தாலுமே உங்களுக்கு 50% நல்லது செஞ்சுட்டு 50% கெடுப்பார். கொடுக்குறவரும் அவர் தான், கெடுக்கிறவரும் அவர் தான். சாப்பாடை கொடுக்குறவரும் அவர் தான், சாப்பாட்டில் வந்து ஆகாத விஷயத்தை செய்கிறவரும் அவர் தான். அந்த சாப்பாடை வந்து செரிமான பிரச்சனை கொண்டு வருவரும் அவர் தான். சாப்பாடையும் கொடுத்துருவார், அந்த சாப்பாட்டில் சில பிரச்சனையும் கொடுத்துருவார். அதனால தான் சுக்கிரன் எடுக்கலை. ஆனால் புதன், சூரியன், சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு எந்நேரமும் நல்லது செய்வாங்க. சரியா? இந்த 3 கிரகங்களுமே எந்நேரமும் நல்லது செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, வெளிவட்டார பழக்க வழக்கம், உங்களுடைய சோசியல் ஒர்க்கு, கம்பெனி வேலை, தொழில் பண்ணுற இடம், இதுக்கு வந்து நல்லது செய்வாங்க. ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கோங்க. 7 நாட்கள் நீங்கள் இந்த காரியத்தை பண்ணணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தம்னா 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய உதயத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்க. சூரிய உதயம் தினமும் எப்படியும் 6:20 to 6:30 வந்துடும். 6:15 to 6:30 வந்துடும் வச்சுக்கிறோம். வருஷம் முழுக்க இந்த டயத்தில் தான் சூரியன் உதயம் ஆவார். 6:15 to 6:30 உதயம் ஆவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்க. 6:15 வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு 3/4 மணி நேரம்னா 5:30 மணிக்கு எந்திரிங்க. சரியா? 5:30 மணினா 5 மணிக்கு எந்திரிக்க போதும். சரியா? ஷார்ப்பாக 5 மணிக்கு எந்திரிங்க. ஸோ 5 மணிக்கு எந்திரிச்சாலே போதும். தினமும் 5 மணிக்கு எந்திரிக்கணும். 7 நாளைக்கு எந்திரிக்கணும். புதன்கிழமை எந்திரிங்க. ஒரு வாரத்தில் ஒரு புதன்கிழமை வளர்பிறை காலத்தில் எந்திரிங்க. இப்போ வளர்பிறை தான். சரியா? இன்றைக்கி வளர்பிறை திதி தான். இன்றைக்கி வளர்பிறை பிரதமை, நேற்று அமாவாசை, இன்றைக்கி பிரதமரை. ஸோ அடுத்து வருகின்ற புதன்கிழமையில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாம். வர்ற புதன்கிழமையிலேருந்து கூட செய்யலாம். ஸோ வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா சந்திரன் வலுவாக இருப்பார். ஏன்னா சந்திரன் வந்து ரிஷபராசியில் உச்சமடைவார். மனதுக்கும் உடலுக்கும் உரியவன். அதனால் வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் டு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்க, செவ்வாய் 7 நாட்கள் செஞ்சால் போதும். என்ன சார் செய்யணும்? இப்போ தான் இந்த வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். புதன்கிழமை காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். குளிக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் குளிங்க. காலை கடனை முடிச்சுட்டு குளிங்க. முடியாதவர்கள் கையை காலை கழுவிட்டு முகத்தை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறைக்கு வந்துடுங்க. பூஜை அறையில் வந்து முக்கியமான படங்கள் 2 எடுத்து வைக்கணும். பெருமாள் படம் இருக்கணும், சிவன் படம் இருக்கணும். 2 படம் கண்டிப்பாக இருக்கணும். விநாயகர் படம் இருக்கணும். விநாயகர் வந்து ரிஷபராசிக்கு வந்து லட்சுமி கணபதி இருக்கிற மாதிரி படம் இருக்கும். விநாயகரும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி படம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. அந்த படம். அடுத்து வந்து சிவனுடைய படம். சிவனாக தனியாக இருக்கக்கூடாது, பார்வதி பரமேஸ்வரனோடு இருக்கணும், சிவசக்தியாக இருக்கணும். என்றைக்குமே சிவன் படத்தை தனியாக வச்சு கும்பிடக்கூடாது. அவர் நந்தி வாகனத்தில் இருக்கணும், இல்லைன்னா சக்தியோடு சேர்ந்து இருக்கணும். அந்த படம். அடுத்து பெருமாள் படம் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பெருமாள் மார்பில் தான் சக்தி இருக்கா, மகாலட்சுமி இருக்கா.
ஸோ பெருமாள் படம், சிவசக்தி படம், லட்சுமி கணபதி படம், இந்த 3 படமும் பூஜை அறையில் நீங்கள் தனியாக இருக்கணும், எடுத்து வச்சுக்கணும். சரியா? அதை வந்து நீங்கள் அந்நேரம் பார்த்துக்கலாம். அதுக்கு அலங்காரம் பண்ணணும்னா அவசியம் இல்லை. அந்நேரம்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டாம். அந்த படத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அது பக்கத்தில் உட்காந்துருங்க. பட் சுத்தமாக இருக்கணும். சரியா? அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கணும். இல்லை நைட்டில் வந்து நான் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டேன், கணவன் மணி உறவில் இருந்தோம் அப்படின்னா காலையில் குளிச்சிருங்க. அது ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு தான் வரணும். இல்லை சார் நைட்டில் நான் நார்மலாக தான் இருந்தேன் அப்படின்னா கையை காலை கழுவிட்டு அந்த பூஜை ரூமில் முன்னாடி உட்காந்துக்கணும். பூஜை ரூமுக்குள்ளே போகிறீங்களோ இல்லையோ பூஜை ரூமுக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு மனதில் சுத்தமாக இருந்துச்சுன்னா நெத்தியில் ஊதி பூசிக்கலாம். அதாவது பூசணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னு மனப்பூர்வமாக நினச்சிங்கன்னா நெத்தியில் ஊதி பூசிக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு சின்னத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம். வடக்கு பக்கம் உட்காரணும் அல்லது கிழக்கு பக்கம் உட்காரணும். சரியா? உங்கள் பூஜை ரூமுக்கு முன்னாடி இல்லைனா பூஜை ரூமுக்குள்ளேயோ வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிற எண்களை வந்து சொல்லணும். சரியா? நான் சொல்கிற எண்களை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சொல்லணும். அந்த 2 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியம். எந்த எண்ணை சொல்லணும் சார் அப்படின்னா 518 518 இதை வந்து 2 நிமிஷத்துக்கு சொல்லணும். 5ங்கிறது வந்து புதனுடைய எண்ணெய், 2 5 கூடையவன எண்ணெய், 1ங்கிறது வந்து சூரியனுடைய எண்ணெய், 8ங்கிறது சனி பகவானுடைய எண்ணெய். ஸோ 518 சனி பகவான், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களுமே வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனில் வரும். 518 518 518 518 இந்த நம்பரை வந்து 2 நிமிஷம் சொல்லுங்கள். 518 518 இதை சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன நினைக்கணும்னா, நீங்கள் எதை நினச்சி சொல்கிறீங்களோ, அதாவது ஒரு நேர்மறை சிந்தனையில், சரியா, அஃபிஷியலாக நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி நினைக்கிறீங்க. கம்பெனி ஓனருக்கும் எனக்கும், கம்பெனி பாஸுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு வரணும், நம்ம செய்கிற வேலையெல்லாம் அவர் ரெகக்னைஸ் பண்ணணும், அவருக்கு எனக்கும் நல்ல தொடர்பு இருக்கணும், இல்லைன்னா மேலதிகாரிக்கு எனக்கு நல்ல தொடர்பு இருக்கணும், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும், நானும் கணவனும் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருக்கும்ல, ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறைவேறாத நியாயமான ஆசையாக இருக்கணும். நியாயமான ஆசை, மற்றவங்களை பாதிக்கப்படாத ஆசையாக இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இதை சொல்கிறீங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட நல்லபடியாக பழகிற மாதிரி, அந்த காரியம் நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினைக்கணும். அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் இந்த ப்ரே பண்ணி இதனால் சக்ஸஸ் ஆகி அவங்கள்ட்ட நல்லபடியாக இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை ஒரு லேடிஸ் நினைக்கிறாங்க 518ன்னு, அவங்களுக்கு கணவன் கூட ஒரு சில பிரச்சனை, கணவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 518 518 அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே நினைக்கணும், கணவன் வந்து என்னை திரும்பி தேடி வந்துட்டார், அவர் கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவர் என்னை சினிமா தேட்டர் கூட்டு போகிறாரு, ஜவுளி கடை கூட்டு போகிறாரு, துணி எடுத்து கொடுக்குறாரு, பூக்கடை கூட்டு போகிறாரு, பூ வாங்கி கொடுக்குறாரு, என்னை ஸ்வரசமாக வச்சுக்கிறாரு, சந்தோஷமாக வச்சுக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அந்த எண்ணங்களெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இந்த நம்பரை சொல்லணும். அவர்கிட்ட எப்படியெல்லாம் வாழணும், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். சரியா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்குறது, இல்லாததை எதிர்பார்க்குறீங்க, எது இல்லாமல் இருக்கோ, இல்லாததை எப்படி எதிர்பார்த்து அது நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்நேரம் நினைக்கணும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நினைக்கணும். சரியா? 518 அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவாக அந்த அப்ரோச்சை நல்லபடியாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும், சக்ஸஸ் ஆகும். அந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ரிஷபராசினியர்களுக்கு அந்த விஷயத்தை நல்லபடியாக செய்வாங்க. நீங்கள் யாரை நினச்சி செய்கிறீங்களோ அந்த ஆள் வந்து கரெக்டாக ஒரு வாரம் கழித்து உங்களை பற்றி கன்சிடர் பண்ணுவார். அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். அவரால் நீங்கள் அனுகூலம் பெறுவீங்க, ஆதாயம் பெறுவீங்க, காரியம் நல்லபடியாக நடக்கும். இது எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? நல்ல பிரச்சனையாக இருக்கணும். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி. சில பேர் அரசியல் கட்சியில் இருப்பாங்க, கட்சி தலைமை கண்டுக்காது, ஆனால் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கட்சி தலைமை கண்டுக்கணுனாலும் நீங்கள் உங்கள் தலைவரை நினச்சி கூட இதை ப்ரே பண்ணலாம். சரியா? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இது ஒரு வாரம் தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே இந்த 3 கிழமையும் வந்துடும். புதன்கிழமையும் வந்துடும், ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடும், சனிக்கிழமையும் வந்துடும். புதன் டு செவ்வாய். சரியா? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 7 நாட்களுமே இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் சொன்ன முறைப்படி இதை செய்யுங்க, நல்வழிப்படுவீர்கள். சரியா நேர்களே? இது வந்து ஒரு தாந்திரிய பரிகாரம் தான், மன ரீதியான உளவியல் பரிகாரம். சரியா? இதை வந்து நவக்கிரகங்களை மையப்படுத்தி எண்கணிதத்தின் மூலிமா செய்கிறோம். ஏன்னா எண்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது, எண்களுக்கும் ஒரு ஆதிக்கம் இருக்குது. அந்த கிரகத்தினுடைய எண்களை வந்து அந்த பொழுதில் நம்ம செய்கிறோம். ஏன்னா காலையில் 5 மணிக்கு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, 5 to 5:30 செய்யும்போது சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கும். சந்திரனுடைய ஆதிக்கம் இரவில் இருக்கும். சூரிய உதயத்துக்கு பின்னாடி சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்காது.
சரியா? அதனால தான் அந்த சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும்போது இதை காலையில் செஞ்சோம்னா கண்டிப்பாக இது நிறைவேறும். அதுபோக சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் அடைகிறவர். பொதுவாக சந்திரன் வந்து குளிர்ச்சிக்கு உண்டான கிரகம். அதனால தான் இரவு நேரம் வந்து குளிர்ந்து இருக்குது. ஓரளவு மனதாலும் உடலாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். தூங்கி எந்திரிச்சு இந்த காரியத்தை செய்யும்போது ஒரு மனதாக செய்வோம். மைண்டில் வந்து ஆசிலேஷன் இருக்காது. சரியா? எந்த நினைப்புகளும் இருக்காது. அதனால தான் ஸ்கூலில் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு படுறா அப்படிம்பாங்க. ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு படிங்க, மனசில் அப்படியே நிற்கும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு சில கைங்கரியம் பண்ணிவிட்டு இந்த காரியத்தை தெய்வத்துக்கு முன்னாடி தெய்வத்தை நினச்சிக்கிட்டு தெய்வ படத்தை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது நல்வழிக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ விஷயமாக எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். செஞ்சு பாருங்கள். சரியா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எதுவும் செஞ்சால் நல்லாயிருக்கும். செய்யலாம். சரியா? இதை காலையில் செய்யலாம். ஒரு ஒரு பயிற்சியாக நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக இதில் ஒரு மாறுதல் கிடைக்கும். இதனால் பயன்பெறலாம். சரியா? காசு பணம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து செய்ய போகிறோம். சரியா? இதுக்கு வந்து நல்ல மனசு வேணும், அவ்வளோதான். நல்ல மனசும் நல்ல சிந்தனையும் இருந்து இந்த 518 இந்த நம்பரை வந்து 2 நிமிஷம் நினைக்கணும். எவ்வளோ நேரமாச்சும் சொல்லிக்கலாம். 518 518ன்னு 2 நிமிஷத்துக்கு சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த திங்க் பண்ணுங்க. சரியா? நல்ல சம்பவம் நடக்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இதை சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரோகிணி, மிருகசீரிஷம், கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு சல சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சொல்லி நடப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நினைத்தது நடக்கட்டும், எண்ணங்கள் ஈடேறட்டும், இன்பமாக வாழுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.